ஏட்டி பெரிய பொண்ணு ஜவுரி படி வச்சப்பறம் நான் அழகா இருக்கேல்ல? எந்த டோப்பாவை கவுத்துனாலும் நீ ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி தான் இருக்க. போலா பெரிய பொண்ணு, நீ வேணும்னு என்னைய குறை சொல்லணும்னு சொல்லுவேன். நம்பலன்னா போ, வேணா உமாட்டையே கேளு. நீயே பரவாயில்ல, அவ அதை விட கேவலமா கழுவி ஊத்துவா. நீங்க ஒன்னும் சொல்லாண்டா. அப்பனா வாயை முடிக்கிட்டு அமைதியா சடங்க கவனி. அழகா இருக்கனா அசிங்கமா இருக்கனா நான் இப்படிதான் சொல்லுவேன். போட்டி கிறுக்கி. அங்க பாரு பெரிய பொண்ணு, 4 முடி தம்பி என்ன தாம்பளை தட்டு கொண்டு வந்து இறக்கி இருக்கான்னு. ஆமா, தாய் மாமன் கெத்த காட்டாண்டாமா. 4 முடி தம்பி வருவானோ மாட்டானோ வருவானோ மாட்டானோன்னு புலம்பிட்டு இடந்தது. கடைசியில வெறித்தனமெல்லாம் வச்சிருக்கான் சீறு பொருள்களெல்லாம். இன்னும் நகை எத்தனை பவுனுக்கு போடியானோ? உனக்கா போட போறா? அவளுக்கு தானே போட போறா. நீ ஏன் இவ்வளோ ஆர்வமா இருக்கா? இல்லாட்டி எப்படி எவ்வளோ போடுறாவ என்னன்னு தெரிஞ்சுக்கிடலான்னு ஒரு ஆர்வம் தான். பரவாயில்ல, சின்ன பயலா இருந்தாலும் தாய் தகப்பம் இல்லைனாலும் அக்காக்கு எல்லா முறையும் செஞ்சுட்டான் தாய் மாமா கடமையை. ஆமாட்டே, அதான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளையும் நல்ல பிள்ளையா தான் இருந்திருக்கா. ஆமாட்டே, நான் கூட அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்குமோன்னு நினைச்சேன். நல்ல அமைதியான பிள்ளையா தான் தெரியுது. தம்பி நில்லு, உன் பொண்டாட்டியும் கூட்டுக்க. ஆமாப்பா, 2 பேரும் சேர்ந்து தான் கொடுக்கணும். அப்படியா மாமா? அப்ப டயனா அங்க வா. இட்ஸ் ஓகே, நீங்க கொடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீயும் போ, போய் சேர்ந்தாப்புல 2 பேரும் கொடுங்க. ஆமாம்மா, நீயும் போ, போய் சேர்ந்து கொடுங்க 2 பேரும். ஓகேண்ணா. டயனா வா. போங்க போங்க, இதெல்லாம் அத்தை உரிமை, இதெல்லாம் விட்டு கொடுக்க கூடாது. 2 பேரும் சேர்ந்து நின்று கொடுங்க. இந்த பூ மாதிரி வாங்கிக்க. சரி மாமா. சந்தியா பூ மாதிரியே பாரா, பார்க்க எப்படி பாவமா உட்கார்ந்துருக்கான்னு. ஆமா பே, ஒத்தையில பாவமா இருக்கு பார்க்கவே. அவ நல்லா ஜாலியா இருக்கா. அவளை பார்த்தாவா பாவமா இருக்கு. எனக்கு பிரியாணி வாசம் அடிச்சுட்டே இருக்கு. வாரியில போய் சாப்பிட போவோம். பிரியாணி வாசம் அப்படியே மூக்க தொலைக்குது. இப்ப கொஞ்ச நேரம் இரு, கொஞ்சம் கழிச்சு போவோம். இவ நீங்க வந்தா வாங்க, வரலன்னா போங்க. நான் போய் பிரியாணி திங்க போறேன். அட சோத்துக்கு செத்தவள, இருப்பே நாங்களும் வரோம், சேர்ந்து போவோம். என்னட்டி பெரிய பொண்ணு, உங்க மைனி ரொம்ப மேக்கப்போட வந்த மாதிரி தெரியுது. அவைய மருமவா கூட மேக்கப்பு கம்மியா தான் போட்டிருக்கு. உங்க மைனி தான் மேக்கப்பு ஹெவியா போட்டு வந்த மாதிரி இருக்கு பாரு. சும்மா இருல, நீ வேற. அங்க பாரு, கவின் பொண்டாட்டி வைக்க போற சும்மா சிம்பிளா வந்திருக்கு ஆன்டி மாதிரி. உங்க மைனிய பேரு எப்படி சேலை கட்டிட்டு வந்திருக்குன்னு. தலைவர் பொண்டாட்டின்னு கெத்தோட இருக்காண்டாமா, அப்படிதான் இருப்பாவ. உனக்கு ஏன் எரியுது? இல்லட்டி சொன்னேன். ஏட்டி அங்க பாரு, அங்க பாரு, 5 பவுன் இருக்குமா அந்த நெக்லஸ்? இல்ல இல்ல உமா, அது 5 பவுன்லாம் இருக்காது. ஒரு 3 பவுன் வேணா இருக்கும். இல்லடா பெரிய பொண்ணு, நல்ல பார்வையா இருக்கு பாரு. எவ்வளவு பெரிய நெக்லஸா! எப்படியும் கம்மல் கிம்மல்லாம் சேர்த்து 5 பவுன் ஏறும் பாரு. எப்ப சின்ன பொண்ணு, இப்பதானே தாய்மாமன் சாரி கொடுத்துருக்காரு. இனிமேவாத மாத்திட்டு வரணும்ல. நில்லு, நம்ம தான் போய் மாத்தி விட்டுட்டு வரணும். ஐயோ, அது வேறையா? நான் பிரியாணி திங்க போலான்ல பார்த்தேன். பிரியாணி எங்கேயும் ஓடி போவாது, இருக்கும் திங்கலாம். வா எம்மா, பூமாரியை கூட்டிட்டு போய் இனிமே குளிச்சாத்தி ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. டயனா, பூ மாதிரியை கூட்டிட்டு போய் தண்ணி ஊத்தணுமா இருக்கும். போ, கூட நீயும் போ. ரூம் கூட நானும் போகணுமா? ஆமா, நீ தான் கூட போனோம். நீ தானே அத்தை, நீ தான் தண்ணி ஊத்தணும். எனக்கு இந்த ப்ராசஸ்லாம் ஒன்றும் தெரியாது. சும்மா இருங்க, என்னையெல்லாம் அனுப்பாதீங்க. இதுக்கெல்லாம் கத்துக்கிட்டா வருவாவே. போ போ, நீயும் கூட போ. நீ போனோம், இல்லாட்டினா எல்லாரும் ஏன் போலன்னு கேட்பாங்க. போய் தண்ணி ஊத்திட்டு நீ வெளியே வந்து அப்புறம் பசங்க ரெடி பண்ணி விட்டுக்கிடுவாங்க. சரி, ஏதோ சொல்றீங்க, போறேன். எப்ப வாங்க, நம்மளதான் கூப்பிடுறாங்க. எப்ப நீங்களும் இப்பதான் வரீங்களா? ஆமா, எங்க அம்மாலாம் இப்பதான் வந்தாங்க, அதனாலதான் வர லேட் ஆயிருச்சு. இப்ப நீங்களும் அப்பவே வந்துட்டீங்களோ? ஆமா, நாங்களாம் இங்கே தான் கிடக்கோம். நீங்க ஸ்டேட்டஸ்ல போட்டதெல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். நீங்க பார்க்கணும்னு தானே நாங்க போடுறது. பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. பூமாரி அத்தை, தண்ணி இனிமே எடுத்து ஊத்துங்க பூமாரி தலையில. ஓ ஓகே. பாத்தியா எப்படி சீன் பொடியால் வேணும். இவ்வளவு நம்ம ஸ்கூல்ல போய் பார்த்துக்கிடலாம். குமாரி அத்தை, இனிமே வேணா நாங்க தண்ணி ஊத்திக்கிடுறோம். அப்படியா? அப்ப நான் போலாமா? நீங்க போய் வெளியில உட்காருங்க, நாங்க ரெடி பண்ணி பூமாரியை கூப்பிட்டுட்டு வரோம். ஓகே, தேங்க்யூ. எப்ப சந்தியா, அந்த ஷவரை திறந்து விடு, அவ குளிச்சுட்டு வரட்டும். நம்ம இனிமே வெளியே நிப்போம். ஆமாப்பா, எல்லாரும் வெளியே நில்லுங்கப்பா, நானே குளிச்சுட்டு துணி மாத்திட்டு வரேன். இதெல்லாம் நல்ல கதையா இருக்க. ஏன் சடங்கப்பெல்லாம் என்னைய அப்படியே பண்ணுனீங்க? எல்லாரும் இங்க தானே நின்னீங்க, அதே போல நாங்கெல்லாம் இங்க தான் நிற்போம். நீங்க இங்கே குளி, இங்கே துணி மாத்தி எங்க முன்னாடியே. பூமாரி, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. சவரை வேணா திறந்து விடுறோம், இதுல நின்று குழி, இங்க நின்று தான் துணி மாத்தணும். நீ சோனி, அவதான் அவ்வளவு சொல்றல்ல, ஏன் இப்படி பண்றீங்க? எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ மூடு. சவரை திறந்து விடுங்க. ரொம்ப ஓவரா பண்றாளுவ பத்தியா? ஆமாப்பா, இதுக்கு தான் நான் இவ்வளவு கூட பேசுறதே இல்ல. என்ன குளிரு குளிருது. நான் பூமாரி கண்டி தான் வந்தேன், இல்லாட்டினா வந்தே இருக்க மாட்டேன். ஆமா, நானும் தான். ஆமா, குளிரதான் செய்யும். குளி குளி. சின்ன பொண்ணு, பூமாரிக்குள்ள ட்ரெஸ் அந்த தாம்பளம்லாம் எங்க இருக்கு? இந்த அங்கதான் சைடுல தாம்பளத்துல இருக்கு. அதெல்லாம் எடுத்து கையில வச்சுக்க. இவ குளிச்சு முடிச்சதா மாத்த சொல்லலாம். சரி.
இன்னைக்கு பாரு பூமரிக்கு மேக்கப் எப்படி போடுறோன்னு பார்த்துட்டு எல்லாரும் பயந்து ஓடிடணும் சடங்குல எல்லாரும். அப்படிலாம் எதுவும் பண்ணிராதீங்க வேணும்னா நானே எனக்கு மேக்கப் பண்ணிக்கிடுறேன். என்னைய சும்மா கூட்டிட்டு போய் கொண்டு மட்டும் அங்க விடுங்க. மேக்கப் பண்றேன்ற பேர்ல என்னைய பயங்கரமா ஆக்கி வச்சிராதீங்க. இல்ல நீ சொன்னாலாம் நாங்க கேட்க மாட்டோம், நாங்க அப்படிதான் பண்ணுவோம். பெரிய மங்கம்மா சைஸ்ல ஒரு பெரிய பொட்டா தூக்கி வச்சிருவோம் பேரு. ஆமா, பவுடர் குப்பையா போட்டு அப்படியே பட்டிக்காடு மாதிரி ஆக்கிடுவோம். ஆமா, அப்புறம் அர்க்காணி கொண்ட ஒரு ரிப்பனை கட்டி சுத்தி அப்படியே அர்க்காணி மாதிரி ஆக்கிடுவோம் பேரு. உங்க கால்ல கூட விழுறேன். தயவு செய்து என்னைய விட்டுருங்க, நானே பாத்துக்கிடுறேன். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது பூமாரி. ஏன் இப்படி பண்றீங்க? இன்னைக்கு ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இன்னைக்கு ஒரு நாள்னா போட்டோலாம் எடுப்பவல்ல, அந்த போட்டோவை வருஷம் ஃபுல்லா பார்க்கலாம். அதுல எவ்வளவு கேவலமா இருக்கும். யார்கிட்டயாவது அந்த போட்டோவை எடுத்து காட்ட முடியுமா? தயவு செய்து கேவலப்படுத்தாதீங்க என்னைய. பார்க்கலாம். பாத்தியா எப்படி சீன் பொடியால் வேணு? சிமியக்கோ பந்தி ஆரம்பிச்சிருப்பாவல்ல. ஏழாவுமா பசிச்சிட்டோ? இல்லக்கோ பசிக்கலாம் செய்யல, பந்தி ஆரம்பிச்சிட்டாவன்னு வைங்க. சமையல் கட்டில போயிட்டு கொஞ்சம் பிரியாணி எல்லாம் வாங்கி வீட்டில் கொண்டு வச்சுட்டு வந்துடலாம்ல. நாளைக்கு வேணா வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிடலாம்ல, அதான் பார்த்தேன். லேட்டாக போனோன்னா வேற வீட்டுக்கு பிரியாணி கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ணுறது? முதைய போய் வாங்கி வீட்டில் வச்சுட்டா ரொம்ப நல்லது பற்றியல, அதான் கேட்கேன். இன்னும் சடங்கு பிள்ளை இன்னும் தலைக்கு தண்ணியை ஊற்றி வெளியே கூட்டிட்டு வரல, அதுக்குள்ளே சுவாத்தை கொண்டு போய் வீட்டில் வைக்கலான்னு இருக்கானா. சரி லட்சு, கோப்படாதீங்க. கூல். என்னாச்சு லட்சு, என்ன கேட்டாவுமா? ஐயா பெரிய பொண்ணு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. லட்சுமிக்கா காலில் கொசு கடிச்சிருச்சா, அதை கொஞ்சம் சொரிஞ்சு விடுறியான்னு கேட்டுக்கிட்டு இருக்காவ. என்ன மனுச்சியே தெரியலம்மா இவா. நல்ல வேலை பெரிய பொண்ணு காதுல விழல, அவ காதுல விழுந்திருந்தது நம்மள கேவலப்படுத்திருப்பா. பெரிய பொண்ணு சாப்பாடு ரெடி ஆயிட்டான்னு பார்த்துட்டு வருவோமா? ஏன் பசிக்கவா செய்து உனக்கு? ஆமா பெரிய பொண்ணு, பிரியாணி வாசம் அடிச்சுக்கிட்டே இருக்கா, சாப்பிடும் போல ஆசையா இருக்கு. ஆமாட்டி பெரிய பொண்ணு, இன்னைக்கு ராத்திரி பிரியாணின்னதும் மதியம் சரசக்கா ரசம் சோறு தந்தவல்ல, அதுல கூட கொஞ்சோல தான் தின்னேன். வேற ராத்திரி பிரியாணியை திங்க முடியாதுல்ல, அதுக்கு தான். பந்தி ஆரம்பிச்சிட்டாவளா என்ன ஏதுன்னு தெரியல. நம்ம போய் இப்போவே சோத்துக்கு உட்கார்ந்தோன்னு வைக்கி, எங்கள் வீட்டுக்காரு உங்கள் வீட்டுக்காரு அப்புறம் உமா வீட்டுக்காரெலாம் வெளியே தான் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. கேவலப்படுத்தி விடுவார். நம்ம போட்டாக்கிட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட போவோம். கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு. நீ சொல்றதுனால இருக்கிறேன் பெரிய பொண்ணு, இல்லாட்டினா அப்பவே இந்த வழியா பின்னாடி ஓடி இருப்பேன். எட்டி என்னை விட்டுட்டு தெரியாமல் ஓடிடாத, கொஞ்ச நேரம் இரு. என்னென்ன அதுக்குள்ள சாப்பிட உட்கார்ந்தாச்சா? வாங்க பந்தி பரிமாறுவோம். ஏலே சாப்பிடலாம் உட்காரல, சும்மா தான் உட்கார்ந்துருக்கேன். பந்தி பறி ஆரம்பிச்சாச்சோ? ஆமா, ஆரம்பிக்க சொல்லிட்டாவ. அப்பனா இங்கெல்லாம் இன்னும் டேபிள் போடல? அது பயில வந்து போடுவானுவ. நான் இந்த பிரியாணி எடுத்துட்டு வந்துட்டேன், நீங்க போய் தயிர் பச்சடி எடுத்துட்டு வாங்க. போங்க. அப்படியா? இன்னும் அந்த பிள்ளைய வெளியே ஸ்டேஜுக்கே கூப்பிட்டுட்டு வரலையேன்னு பார்த்தேன். அதுக்குள்ள பந்தி ஆரம்பிக்க சொல்லிட்டாவளாக்கும். ஆமாண்ணே, நேராவதுல அதான் ஆரம்பிக்க சொல்லிட்டாவ போல இருக்கு. சரி, அப்ப நீ இலை இன்னும் போடாம இருக்க, அதுக்குள்ள நீ பிரியாணி எடுத்துக்கிட்டு வந்திருக்க. வருவாங்க. நீங்க போய் தயிர் பச்சடி எடுத்துட்டு ஓடியாங்க. சரி, அப்போ என்ன இந்த பக்கம் டேபிள் போடலையா? ஆமாண்ணே, இன்னும் போடாம தான் வச்சிருக்காவ. நானும் கவனிக்காம தான் பரிமாற வந்துட்டேன். இந்த அப்ப தம்பி போட சொல்றேன். ஏன்னா இந்த பக்கம் டேபிள் போடாம இருக்கு பாரு, சாப்பிடுறது வந்து சீக்கிரமா போடுங்க. ஒரு வேளை உருப்படியா நடக்க மாட்டேங்குது, எல்லாத்துக்கும் நம்ம தான் போய் செய்ய வேண்டியதா இருக்கு. எக்க உங்க மவளை கூட்டிட்டு வரலையாக்கோ நீங்க? அவ வந்திருக்கா, வீட்டுக்குள்ளதான் நிக்க. அங்க பூ மாதிரி அங்க தண்ணி ஊத்த கூட்டு போயிருக்காவல்ல, அவள கூட நிக்கா. அவ நம்மள கூட சாப்பிட கூட்டாலும் வரமுண்டா, கூச்சப்பட்டுக்கிட்டு. பொம்பளை பிள்ளை எல்லாம் சாப்பிடும்ல, அப்ப அதுவ கூட உட்கார்ந்து சாப்பிடுங்க. அதான் சரி நானும் விட்டுட்டேன். நம்ம கூட சாப்பிட்டா கத்தி அது வேணும் இது வேணும்னு கேட்ப முக்கியல, அதுக்கு பக்கத்துல கூச்சமா இருக்குதான். அதான் உன் கூடலாம் உட்கார்ந்து சாப்பிட முடியேன்னு சொல்லிட்டா. நான் தனியா பிள்ளைகளுவ கூட தான் சாப்பிடுவேன், உன் கூட எல்லாம் சாப்பிட வர முடியேன் அப்படின்ட்டா. அந்த என்னையும் போனா சாப்பிட போறேன்ட்டு நான் இங்க வந்துட்டேன். ஆமா, நானும் இப்பவே இடம் பிடிச்சாதான் நமக்கு சோறுன்னு ஓடி வந்துட்டேன். சீக்கிரம் சாப்பிட்டுட்டு வேற வீட்டுல இருந்து பாத்திரம் எடுத்துட்டு வந்து வாங்கிட்டு போனோம். என்ன வச்சுக்கிடலாம் பத்தியில. இந்த மனசு எங்க போனாருன்னு தெரியல இந்த நேரத்துலன்னு பார்த்து. சரிக்கா, அவ்வளவுதானே? அவ்வளவுதான்ப்பா தம்பி. சதீஷ், மாமாவையும் அத்தையும் கூப்பிட்டு போய் சாப்பிட வை. சரிம்மா. வாங்க சீக்கிரம் போட்டோ எடுத்துட்டு சாப்பிட போவோம். எல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க, சாப்பிட போலாம். இப்பதானே தாய் மாமி மாலை போட்டுட்டு நான் இருக்கான், அதுக்குள்ள பறக்குறிய. சீக்கிரம் போட்டோ எடுத்துட்டேன்னா போய் சாப்பிட்டுட்டு சாப்பாடு அள்ளிட்டு வீட்டுக்கு போலாம்ல. நீ சாப்பாடு அள்ளுறதுலே இரு, வேற எதுவும் தெரியாது உனக்கு. ஏன் நீங்க வீட்டுக்கு சாப்பாடு எடுத்துட்டே போக மாட்டீங்களோ? மிச்ச மீதி கடந்தா எடுத்துட்டு போவேன், இல்லன்னு இல்ல. அதுக்கு நீ இப்படி எல்லாம் பறக்க மாட்டேன் நான் உன்னை மாதிரி. லட்சுமி, எல்லாரும் வாங்க, வந்து போட்டோ எடுத்துட்டு வாங்க சாப்பிட போவோம். இந்த வாரந்தே நீங்க போங்க, பேத்திய போய் பாருங்க. சரி லட்சுமி, நானும் என் வீட்டுக்காரன் போய் பேத்தி கூட போட்டோ எடுக்கணும். போறேன், நீங்களும் சீக்கிரம் பின்னாடியே வாங்க. சரி தே. பாத்தியலா, கிளவியே போட்டோ எடுக்க பறக்குது, வேற எங்களை பறக்கும் இங்கேயே. உங்களோடலாம் திருத்த முடியாதுலா, திருத்தே முடியாது. என்னனையும் போங்க.
நாங்க என்ன பரிச்சை பேப்பரா திருத்தியதுக்கு? இப்ப யாராவது தண்ணி கொண்டாங்க. நம்ம என்ன லட்சணமா அழகா இருக்கா. சரி ஒழுங்கா நெல்லுங்க நெல்லுங்க. குரூப் போட்டோவா ஃபேமிலியா எடுக்கணும்னு தான் உங்களை கூப்பிட்டு விட்டுருக்கு. அங்க பாருங்க, போட்டோ எடுப்போம் நம்ம குடும்பமா. சரிம்மா. எடுப்பா தம்பி போட்டாவ. இந்த போட்டோவை பெருசா வீட்ல மாட்டணும்ப்பா.